ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்காக கமலஹாசன் இன்னைக்கு மாய வாடகை கூட்டு கொள்கையை வித்து இன்னைக்கு அவனுக்கு பின்னால நடிகர் இருக்காங்க. எனக்கெல்லாம் என்ன வருத்தம், ரஜினிகாந்த் போய் இதுல பேசுறாருன்றதா எங்களுக்கு வரணும். ரஜினிகாந்த் படங்களே போய் எடுத்துக்கோங்க, பூங்கா வன்முனை தான். சென்னையில பெரிய வெள்ளம், தென் மாவட்டங்கள்ல வெள்ளம், என்ன தள்ளி கொடுத்தாங்க? விஜய் கூட வந்து அள்ளி கொடுத்தான், கொண்டாந்து கொடுத்தாரு, ஏதோ செஞ்சாப்பு. எவனா செஞ்சிருக்காங்களா? வீணா போனவங்க இவங்க நாட்டை கெடுக்கிறாங்க அப்படின்னு நமக்கு வருத்தமா இருக்கு. இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்தார், விடியல் தருவோம் சொன்னார். விடியல் தந்திருக்காரா? 2021 நடந்த தேர்தலில் துறைமுகத்தில் நிப்பாட்டி ஜெயிக்க வச்சாரு. 22 அமைச்சராக்கிட்டார். இதுதான் அவர் செஞ்ச சாதனை. மக்களுக்கு எந்த சாதனையும் செய்யல. முற்றுப்புள்ளி வைக்கணும். இன்னைக்கும் நாளைக்கும் மாநாடு. இந்த மாநாட்டில் என்ன முடிவெடுக்க போறாங்க? உதயநிதி ஸ்டாலினை முன்னிலைப்படுத்துறாங்க. ஸ்டாலினுக்கு அடுத்து உதயநிதினு கொண்டு வந்துட்டாங்க. பட்டம் சூட்டுவதற்காக இன்னைக்கு எவ்வளவு பணம் செலவழிக்கிறாங்க? பணத்தை தண்ணீரா செலவழிக்கிறாங்க. இன்னைக்கு வாடகைக்கு விடுறவங்கலாம் பேசுறான் கமலஹாசன். அவன் இங்க ஒரு கட்சியை ஆரம்பிச்சான், மக்கள் நீதி மையம். அவனுடைய கொள்கை என்ன? ஊழலை ஒழிப்போம், நாட்டை ஜனநாயகம். ஏன்னா ஊழலுக்கு இன்னைக்கு குரல் கொடுக்கிற ஒரு சீட்டுக்காக, ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்காக கமலஹாசன் இன்னைக்கு மாய வாடகை கூட்டு கொள்கையை வித்து இன்னைக்கு அவனுக்கு பின்னால நடிகர் இருக்காங்க, அவனுக்கு பின்னால் தொண்டர்கள் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நடிகர்கள். எனக்கெல்லாம் என்ன வருத்தம், ரஜினிகாந்த் போய் இதுல பேசுறாருன்றதா எங்களுக்கு வரணும். ரஜினிகாந்த் படங்களே போய் எடுத்துக்கோங்க, பூங்கா வன்முனை தான். ரவுடி பையில காதலிக்கிறது, பார்த்தீங்கன்னா ஜெயில வெடி வைக்கிறது, எந்த கதையாக இருந்தாலும் சரி எனக்கு சமுதாயத்தை திருத்துற மாதிரி கதை அமைக்கிறாங்களா? படம் ஓடனுக்காக இன்னைக்கு என்னென்ன திரைப்படங்கள்ல மோசமாக இந்த இளைய சமுதாயத்தை 3ஆம் தலைமுறை 4ஆம் தலைமுறையை இன்னைக்கு வேற்று பாதையில கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்கு இந்த திரைப்படங்கள் தான் காரணம். சென்னையில பெரிய வெள்ளம், தென் மாவட்டங்கள்ல வெள்ளம், என்ன தள்ளி கொடுத்தாங்க? விஜய் கூட வந்து அள்ளி கொடுத்தான், கொண்டாந்து கொடுத்தாரு, ஏதோ செஞ்சாப்பு. எவனா செஞ்சிருக்காங்களா? எதுவுமே கிடையாது. ஆனா புரட்சி தலைவரை பொறுத்தளவுக்கு புயலா மழையா எதாக இருந்தாலும், விபத்தாக இருந்தாலும் சரி, இல்ல அந்நிய நாட்டு போரா, எது எடுத்தாலும் கொடுத்தவர். நடிகர்கள் யாராவது இன்னைக்கு அது மாதிரி ஒரு செய்யறாங்களா? எதுவுமே கிடையாது. சரி, இதெல்லாம் விடுங்க, இவங்கள போய் பேசி நம்ம எதுக்கு வீணா போனவங்க இவங்க நாட்டை கெடுக்கிறாங்க அப்படின்னு நமக்கு வருத்தமா இருக்கு. இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்தார், விடியல் தருவோம் சொன்னார். விடியல் தந்திருக்காரா? இன்னைக்கு ஏறத்தாழ 32 மாதங்கள் நிறைவேற்று. இந்த 32 மாதங்கள்ல சொன்ன வாக்கு 520 வாக்குறுதிகள் நிறைவேற்றிருக்காரு அந்த முதலமைச்சர். நிறைவேற்றிருக்கார். ஒரே ஒரு வாக்குறுதியை, ஒரு திட்டத்தை நிறைவேற்றிருக்காரு. என்னன்னா, இங்க அன்பு சகோதரர் நம்ம சிங்கமுத்து பேசுன மாதிரி நம்ம சினேகாவையும் ஹன்சிகாவையும் காதலிச்சுக்கிட்டு இருந்த உதயநிதியை 2019 திமுக அவரோட இளைஞரணி செயலராக, மாநில செயலராக உருவாக்குனாரு. 2021 நடந்த தேர்தலில் துறைமுகத்தில் நிப்பாட்டி ஜெயிக்க வச்சாரு. 22 அமைச்சராக்கிட்டார். இதுதான் அவர் செஞ்ச சாதனை. மக்களுக்கு எந்த சாதனையும் செய்யல. மக்கள் ஊருக்கு போய் நான் விடியல் தருவேன் பேசினார். ரெங்கசாமின்னு ஒரு போக்குவரத்து தொழிலாளி, அவர் சொல்றார், நம்ம அரசுல எங்களுக்கு பஞ்சப்படி தரல, எனவே இந்த பஞ்சப்படியெல்லாம் எங்களுக்கு தரணும், ஓய்வூதியத்தை உடனடியாக தரணும் அப்படின்றார். அப்ப இவர் பதில் சொல்லும் போது சொல்றாரு, நம்ம ஆட்சி வரும், நீங்க உடனடியாக போக்குவரத்து தொழிலாளர்களுடைய அந்த இதையெல்லாம் பஞ்சப்படியெல்லாம் தந்து அவருடைய குறைகள் எல்லாம் போக்கக்கூடியவனாக நான் இருப்பேன் என்று சொன்னார். அது மட்டுமல்ல, அவர் போட்டிருந்த அவர் ஒரு பாக்ஸ் வச்சுக்கிட்டு குறைகள்லாம் தீர்ப்போம்னு சொன்னார். இன்னைக்கு இந்த ஆட்சியில மகளிருக்கு, அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய் நாங்க கொடுத்துருக்காங்களா? அதுல யாராருக்கு கொடுப்போம்னு பிரியாரிட்டி பாக்குறாங்க. சிலிண்டருக்கு மானியம் இல்லை, நீட்டு தேர்வு ரத்துன்றாங்க, ரத்து இல்லை.
நகைக்கடன் ரத்து என்றாங்க. அதுலேயும் குரல்படி கல்விக்கடன், மாணவருடைய கல்விக்கடனை ரத்து செய்வோம்ன்றாங்க. ரத்து செஞ்சாங்களா? பெட்ரோல் டீசல் விலை குறைப்போம் என்றாங்க. அரசு ஊழியருக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் தரேன்னாங்க. என்னத்தை செஞ்சாங்க? எதுவுமே இந்த அரசாங்கம் தரல, எதுவுமே தரல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா விலைவாசி எல்லாம் பயங்கர விலைவாசி. இன்னைக்கு 60 ரூபாய்க்கு விற்கிறது விலை அரிசி, 1 கிலோ அரிசி. இதை கட்டுப்படுத்தும் இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை இருக்கு? வக்கில்லாத வகையில்லாத அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இன்னைக்கு பருப்பு விலை, அனைத்து விலையும், கட்டுமான பொருள்லாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா 50% கூடி போச்சு. மணல் விலை கூடி போச்சு. எல்லாமே இந்த ஆட்சியில ஆவின் பொருள். பால் விலை உயர்த்த மாட்டோம்னு சொல்லி பால் விலை இன்னைக்கு கூட்டி விட்டாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா முன்னு மட்டும் மலிவா கிடைக்குது போதை பொருள். அது எங்க பார்த்தாலும் கிடைக்கிறது, எங்க பார்த்தாலும் சர்வ சாதாரணமா கிடைக்குது. மகளிருக்கே இன்னைக்கு பாதுகாப்பு இல்லை, மகளிர் காவலருக்கே பாதுகாப்பு இல்லை. எங்க பார்த்தாலும் கற்பழிப்பு, கொள்ளை, இதுதான் இந்த ஆட்சியில நடந்து கொண்டிருக்கு. இந்த ஆட்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். இப்ப கூட பாருங்க, பொங்கல் தொகுப்புக்கு 1000 ரூபாய் எல்லாருக்கும் வழங்குன்னு சொன்னது நம்மளுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் சொன்னதுக்காக தான் அப்புறம் மாத்துறாங்க. இது வரைக்கும் 70% தான் கொடுத்துருக்காங்க. பாதி பேருக்கு அந்த சட்டத்தை ஒழுங்காக பாஸ் பண்ணல. முதல்ல செஞ்சிருக்கணும், திட்டமிட்டு செய்யல. நிறைய பேருக்கு கொடுக்கல. 14ஆம் தேதியோட முடிச்சுட்டோம்ட்டாங்க. எல்லாரும் ஊருக்கு போயிட்டாங்க. அவங்கவுங்க வெளியூருக்கு, அவங்க சொந்த ஊருக்கு வந்ததுனால வாங்க திரும்ப போய் கேட்கும்போது. ஆனா நம்ம காலத்துல என்னண்டா, 10 ஆண்டுகளும் நாம் கொடுக்கும்போது, நான் அதனுடைய துறை அமைச்சர் 21ஆம் தேதி 22ஆம் தேதி வரைக்கும் நாம கொடுத்துக்கணும். ஜனவரி 22ஆம் தேதி வரைக்கும் ஊருக்கு போனவங்கலாம் வந்து வாங்கிக்கலாம். அந்த மாதிரி திட்டம் போடணும். இன்னைக்கு என்ன செய்யறாங்க? ஒண்ணுமே செய்யல. மக்கள் இன்னைக்கு வேதனையில் இருக்காங்க. வேதனை விழும்புற 1000 ரூபாய் கொடுத்தேன், எதுக்கு காணும்? இன்னைக்கு ஏறிக்க விலைவாசிக்கு ஒரு குடும்பத்துக்கு 10,000 ரூபாய் ஆகும். இன்னைக்கு விலைவாசி ஏற்றத்தை இவங்க ஆட்சி வந்த பிறகு பாத்தீங்கன்னா, ஒரு குடும்பத்தினுடைய செலவு, மாத செலவுல மின்சார கட்டணம், வீட்டு வரி உயர்வு எல்லாத்தையும் சேர்த்தா எல்லாமே 10,000 ரூபாய் கூடும். 1000 ரூபாய் அதுவும் குறிப்பிட்ட அளவு கொடுக்கறான். சரி, இந்த 32 மாதங்கள் ஆகிடுச்சு. இந்த ஆட்சியில மதுரைக்கு என்னப்பா செஞ்சிருக்காங்க? நம்ம கொண்டு வந்த 2023 முடிச்சிருக்கணும். திறப்பாருன்னு உள்ளாட்சித்துறை அமைச்சர் சொன்னார். சட்டமன்றத்தில் எனக்கு பதில் சொன்னார். திறந்தாங்களா? திறக்கவே இல்லை. இங்க 2 பேர் இருந்துகிட்டு 2 அமைச்சரும் கமிஷன் அடிக்கிறாங்களே ஒழிய நீங்க மக்களை பார்க்க மாட்டேன்றாங்க. இன்னைக்கு அலங்காநல்லூர்ல ஜல்லிக்கட்டுக்கு அங்க கட்டியிருக்கீங்க, புது பில்டிங் கட்டியிருக்கீங்க, வாடிவாசல் அமைத்து கட்டியிருக்கீங்க. வருடத்துக்கு ஒரு முறை நடக்கிற, அதுக்கு எத்தனை கோடி ரூபாய்? யாருடைய வரி பணம்? ஊருக்கு கலைஞர் இன்னைக்கு நினைவு மண்டபம் 28 கோடி 30 கோடியில அமைக்கிறீங்க. இதெல்லாம் யாருடைய பணம்? மக்களுடைய வரி பணம் இல்லையா? சரி, ஆட்சி அதிகாரத்தை சிரமமாக நடத்த தெரியுதா? ஒரு பொம்மை முதலமைச்சராக இருக்கிறார். எந்த ஒரு திறமையும் இல்லாத ஒரு முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியுடைய பையன் ஸ்டாலின். அவங்க அப்பாவுக்கும் எழுத படிக்க தெரியும். இவங்க இந்த ஆட்சி தமிழகத்தில் வந்த நேரத்திலாம் பார்த்தீங்கன்னா விலைவாசி, அரிசி விலை எப்பவுமே கூடிடும். செயற்கை பஞ்சம் வந்துடும். 2 மழைக்கு தாங்க முடியல. நாங்க எத்தனை புயலை தாங்கணும்? இவர் என்ன வந்தார், என்ன செஞ்சார்? வெள்ளம் வந்த வடிஞ்ச பிறகு போறாங்க ஒரு முதலமைச்சர். எனவே இந்த ஆட்சி அவ்வளவான ஆட்சி. இந்த ஆட்சியை முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இதற்கு சரியான ஒரு தளம் தான் இப்ப வருகிற நாடாளுமன்ற தேர்தல். எல்லாரும் கேட்கிறாங்க, ஏன் பிரதமரை நீங்க சுட்டி காட்டுங்க? பிரதமர் மந்திரி என்ன சுட்டி காட்டுறது? நாங்க 37 பேர் வெற்றி பெற்றோம். அம்மா இருக்கும்போது தனித்து நின்று. அப்ப என்ன சொன்னோம்? லேடியா மோடியான்னு தான் கேட்டோம். சரி, அம்மா அம்மா செஞ்சிருவாங்கன்னு நம்ம சொன்னோமா? தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு நம்முடைய நோக்கம், நம்முடைய கொள்கையை, நம்முடைய தமிழ்நாட்டின் உரிமையை மீட்பதற்கு நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் குரல் கொடுப்பார்கள். இதுல என்ன? சரி, இப்ப இவங்க வெற்றி பெற்று சென்றாங்களே, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நாடாளுமன்ற உறுப்பினர், மதுரையினுடைய நாடாளுமன்ற என்ன பேசினாங்க? தமிழை பற்றி பேசிட்டு முடிச்சுடுவாங்க. வேற ஏதாவது செஞ்சிருக்காங்களா? எதுவுமே செஞ்சது கிடையாது. எனவே வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு, அவ்வளவு ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். இன்னைக்கும் நாளைக்கும் மாநாடு. இந்த மாநாட்டில் என்ன முடிவு எடுக்க போறாங்க?
உதயநிதி ஸ்டாலினை முன்னிலைப்படுத்துறாங்க. ஸ்டாலினுக்கு அடுத்து உதயநிதினு கொண்டு வந்துட்டாங்க. பட்டம் சூட்டுவதற்காக இன்னைக்கு எவ்வளவு பணம் செலவழிங்க, தண்ணீர் பணத்தை தண்ணீரா செலவழிக்கிறாங்க. எல்லாத்திலையும் கமிஷன். மதுரையில் இருக்க அமைச்சர், ஒரு அமைச்சர் எடுத்தா பயமா இருக்கு, எப்படியெல்லாம் கமிஷன் வாங்குறான். இடம் ஒரு ஏக்கருக்கு 2 லட்சம் ஆகும். அப்புறம் லேவுட்டு, அப்புறம் பத்திரப்பதிவுல என்னன்னா, இது எல்லாம் கேட்க கேட்க தலையே சுத்துது நமக்கு. இவ்வளவு மோசமாக இந்த ஆட்சியில் எனக்கு ஊழலை தடுப்போம் சொல்லிட்டு இன்னைக்கு ஊழலுக்கு ஊற்றுக்கண்ணாக இருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அனைத்து அமைச்சர்களும் இன்னைக்கு ஜெயிலை நோக்கி சென்று விடுங்க. இன்னைக்கு உங்கள் செந்தில் பாலாஜி இங்க இருக்கிறவங்க எப்படி இருந்தா இன்னைக்கு எப்படி இருக்கான்னு தெரியும். ஆக இந்த ஆட்சியில, இந்த ஆட்சிக்கு சரியான ஒரு பிரேக்கு கொடுக்கும். இந்த ஆட்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமானால் வர நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணிக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்பது கேட்டுக்கொள்கின்ற இந்த நேரத்தில் புரட்சித் தலைவருடைய கொள்கை, புரட்சித் தலைவருடைய பெயர் இந்த மண் உள்ளவரை, இந்த தமிழ் மண் உள்ளவரை புகழ் நினைக்கும் நீடித்திருக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வெல்ல எவனாலும் முடியாது என்பதை நேரத்தில் தெரிவித்து, இதுக்கு இடையில காவிகள் அவர்கள் இவர்கள் என்று எவன் பேசினாலும் சரி, எவனாக இருந்தாலும் எந்த மழையாக இருந்தால் அந்த மழையெல்லாம் உருட்டப்படும். அண்ணா மக்கள் உருட்டி விடுவார்கள். இது திராவிட மண், தந்தை பெரியார் பூமி, பேரறிஞர் அண்ணாவுடைய பூமி தமிழ்நாடு. இங்கு திராவிட இயக்கங்கள் தான் கூடு உச்சமை முடிய வேற எந்த இயக்கமும் இந்த தமிழகத்தை ஆளுவதற்கு மக்கற்றது, வகையற்றது, மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.